ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸில் உள்ள ஃபஸ்ட் டேர்மில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா அளவீடுகள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈர்ப்பு விசை. ஸோ ஈர்ப்பு விசை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/6ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோ தான் இருப்பாங்க. அதாவது 6ல் 1 பங்கு தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் நம்ம நிலவுக்கும் ஈர்ப்பு விசை வேறுபாடு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக, நிலவில் பார்த்தோன்னா ஈர்ப்பு விசை குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எனவே அங்கே எடை குறைவாக இருக்கும், ஆனால் இரண்டிலும் நிறை சமமாக இருக்கும். அதாவது நிறை பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும், எடை எடை பார்த்தோன்னா ஈர்ப்பு விசை பொறுத்து அமையும். அதனால் பார்த்திங்கன்னா எடை அப்படின்றது மாறுபடும், நிறைன்றது மாறுபடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நிலவின் ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா புவியின் ஈர்ப்பு விசை போல் 6ல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பூமியில் ஒரு பொருள் பார்த்தோன்னா 6 கிலோ வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவே நம்ம நிலவில் போய் எடுத்து வச்சு பார்த்தோம்னா வெறும் 1 கிலோ தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறது முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம பைக் இல்லாட்டி கார் ஓட்டியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கடந்து போயிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓடோமீட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவி தான் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் நீங்கள் சொல்கிற எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1790 ஃப்ரெஞ்சு நாட்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கேலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோல். இந்த நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சிருக்காரு. கொஸ்டின் கேட்பாங்க, நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் வந்து பார்த்திங்கன்னா யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வில்லியம் பெட்வெல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படிதர மீட்டர் கம்பி. அதாவது நம்ம 1 மீட்டர் சொல்கிறோம். இந்த 1 மீட்டர் எங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான். அதை என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸில் எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்குது. அதாவது ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது. அங்கே உள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படிதர மீட்டர் கம்பி. இப்போ நம்ம 1 மீட்டர் நம்ம மெஷர் பண்ணுறோம்ல, அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே உருவாக்கி அங்கே வச்சுருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து 1 கிலோகிராம். நம்ம 1 கிலோகிராம்னு இன்றைக்கி ஒரு வெயிட் வந்து மெஷர் பண்ணுறோம். இது உலகத்தில் இருக்க எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி ஃப்ரான்ஸில் செவ்ரஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது நம்ம வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கான ஒரு கம்பெனி மாதிரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1889 முதல் பிளாட்டினம் இரிடியம் உலோகங்களாலான ஒரு அதாவது ஒன்றுமே இல்லை, 1889 பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பிளாட்டினம் இரிடியமான ஒரு உலோகங்களான ஒரு மெட்டல். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg. இந்த 1 kg தான் பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாமே இந்த 1 kg நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும். இந்த லெசனில் பொறுத்தவரைக்கும் ஆரியபட்டா. ஆரியபட்டா பற்றி சொல்லப்போ என்ன சொல்லிப்பான்னா, அதாவது பூமி பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து கிழக்காக தான் சுற்றுது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படி பார்த்திங்கன்னா ஆரியபட்டர். இப்போ ஆரியபட்டர் சொன்னது என்னென்னு கேட்பாங்க, பூமி பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுது, அதை சொன்னவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியபட்டன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதிர்வுறுதல். அதிர்வுறுதல்ன்றது வேணுமே இல்லை, அதாவது அலைவு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போயிட்டு வரும், அதுதான் அலைவுன்னு சொல்லுவாங்க. அந்த அலைவு பார்த்தீங்கன்னா அதிவேகமாக நடைபெற்றுச்சுன்னா அது பேர் தான் அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து அலைவு இயக்கம். அலைவு இயக்கம்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் தான். ஊஞ்சல் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் முன்னாடி பின்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் குறிப்பிட்ட காலத்தில் போயிட்டு வரும். அதை தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது ஊஞ்சல் ஆடுறோம். ஊஞ்சல் ஆடுறப்ப முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கால ஒழுங்கு இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அளவு இயக்கமாக காணப்படாது. அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னா ஒரே காலத்தில் செயல்படும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிலா வந்து பார்த்தீங்கன்னா பூமியை சுற்றி வருது. இது பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஒரே மாதிரி தான் காலம் இருக்கும், ஆனால் அது அளவு இயக்கம் கிடையாது. அளவு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா தூரியாடுறது தான். ஓகேவா. அடுத்து வேகத்துக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு. ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவாங்க, அதாவது d/t. ஓகேவா. அடுத்து உசேன் போல்ட். உசேன் போல்ட்டை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட 100 மீட்டரை 9.58 செகண்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டேட் கொஷினாகவே கேட்கலாம். உசேன் போல்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்டில் கிராஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.58 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் உள்ள ஃபஸ்ட் அண்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.